வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தினமும் பல விடயங்களை குறித்து நாம் அலசிக் கொண்டிருக்கின்றோம். உலக அரசியலை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். மக்கள் சார்ந்த களங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழர் தாயகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்தியை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அவைகளுக்காக உங்களுக்கு நன்றி. இன்று 2 பதிவுகள். ஒன்று, அமெரிக்காவின் அதிபரிடமிருந்து வெளிவந்த ஒரு பதிவு. இன்னொரு பதிவு இந்தியாவின் பிரதமரிடமிருந்து வெளிவந்த பதிவு. இந்த 2 பதிவுகளுமே ஒரு நல்ல விடயத்தை சார்ந்து பேசியிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் 2 பதிவுகளிலுமே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது என்பதுதான் நிஜம். அது என்ன குழப்பங்கள்? முதலில் ட்ரம்ப் அவர்கள் எதற்காக ஒரு பதிவை வெளியிட்டார்? அந்த பதிவில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? அதற்கு இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறுபதில் என்ன? இவைகளை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் பார்க்கிறோம். ட்ரம்ப் அவர்களுக்கு நெடுங்காலமாக ரஷ்யாவோடு ஒப்பந்தம் செய்து இந்தியா கச்சா எண்ணெய்களை பெறுவது அவருக்கு நெருடல். பலமுறை இந்தியாவிற்கு அதை மையப்படுத்தி அவர் எச்சரிக்கை கொடுத்து பார்த்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் இந்தியாவின் பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகப்படுத்தினார். தற்பொழுது இந்தியாவின் பிரதமரோடு அவர் பேசியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அப்படி பேசிய பொழுது சில உடன்படிக்கை எட்டப்பட்டதாக செய்தி. அப்படி என்றால் இந்தியா மீது விதித்திருக்கக்கூடிய அந்த வரியை விலக்குவதற்கான ஒரு களத்தை ட்ரம்ப் எடுப்பாரா என்கின்ற கேள்வி வருகின்றது. அந்த கேள்வி வருகின்ற பொழுது அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சார்பில் இருந்தே ஒரு விளக்கமும் வந்திருக்கின்றன. அந்த விளக்கத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவது சோசியல் ட்ரூத் என்கின்ற அந்த எக்ஸ்தல பக்கத்தில் தான் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுவார். அப்படித்தான் இந்திய பிரதமரோடு பேசிய விடயத்தை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டு இருக்கக்கூடிய அந்த பதிவு இப்பொழுது அரசியல் களத்தில் பரபரப்பை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நான் என்னுடைய இனிய நண்பரை, அதாவது இந்தியாவின் பிரதமரை தொலைபேசியில் அழைத்து பேசினேன். அப்படி அழைத்து பேசிய பொழுது உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான களங்களை மையப்படுத்தியது பேசப்பட்டன. அதுபோல ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கி கொண்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களை இனிமேல் வாங்குவதில்லை என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியா மீது 25% வரி விதித்திருந்த அந்த இந்தியாவின் பொருட்கள் மீது அவைகளை நான் இப்பொழுது புறந்தள்ளிவிட்டேன். இனி இந்தியாவின் மீது 18% வரி சலுகை தான் இருக்கும். அதுபோல அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கு 0% தான் வரி விதிக்கப்படும் என்று இந்தியா அறிவித்திருக்கிறது என்கின்ற செய்தியை மையப்படுத்திய தகவலை ட்ரம்ப் அவர்கள் சோசியல் ட்ரூத் என்கின்ற தன்னுடைய அந்த எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த பதிவு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. காரணம், இந்தியா ரஷ்யாவிடம் ஒப்பந்தம் போட்டு வாங்கி கொண்டிருந்த எரிபொருள்களை அது வாங்குவது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிவிடுகிறது என்கின்ற விடயம் ஏற்புடையதா என்கின்ற கேள்விகள் எழும்பியிருக்கின்றன. காரணம், ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடியது உண்மையான செய்தியாகத்தான் இருக்கும். அவர் பேசியதைத்தான் சொல்லியிருக்க முடியும். காரணம், ஒரு நாட்டின் அதிபராக இருக்கக்கூடியவர் மற்ற நாட்டின் தலைவரை மையப்படுத்தி அவரோடு செய்த ஒப்பந்தத்தை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது அது உண்மையான செய்திகளைத்தான் பேச முடியும். அதைத்தான் ட்ரம்ப் அவர்கள் செய்திருக்கக்கூடும் என்கின்ற கருத்துகள் தான் பரவலாக பேசப்படுகின்றன. ஆனால் அது உண்மையா பொய்யா என்கின்ற கேள்விகளும் எழும்பியிருக்கிறது. அதற்கு விளக்கம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால், இந்திய பிரதமர் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவிலிருந்து வந்திருக்கின்றது. இந்திய பிரதமர் என்ன பதிவிட்டிருக்கின்றார் என்றால், நீண்ட காலத்திற்கு பின்பு அமெரிக்காவின் அதிபர் என்னுடைய நண்பரோடு மனவிட்டு பேசுவதற்கான ஒரு களம் அமைந்தது. தொலைபேசியில் நாங்கள் நெடுநேரம் பேசினோம்.
உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போர் போன்றவைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அமைதி சார்ந்த களத்தில் மக்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்கள் எல்லாம் எங்களிடம் பரிமாறப்பட்டது. அதுபோல அமெரிக்காவை பொறுத்தமட்டில் எங்கள் மீது விதித்திருக்கக்கூடிய வரி சலுகையை 18% குறைப்பதாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாவதற்கான ஒரு களமாக இது அமையும் என்று இந்திய பிரதமர் தன்னுடைய கருத்தாக பதிவிட்டிருக்கிறார். ஆனால் அரசியல் விமர்சகர்களை பொறுத்தமட்டில் இந்த 2 பதிவுகளையும் பார்க்கிறார்கள். இந்த 2 பதிவுகளையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனதிலே ஒரு கேள்வி எழும்புகிறது. அந்த கேள்வி என்னவென்றால், நாம் இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பதிவை பார்த்திருக்கிறோம். அதுபோல இந்தியாவின் பிரதமர் சொல்லி இருக்கக்கூடிய பதிவை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த 2 பதிவுகளிலும் நெருடல்கள் இருக்கிறது, அதில் முரண்பாடுகள் இருக்கிறது. அது குறித்து நாம் சில விடயங்களை பேச வேண்டியது இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் அந்த நெருடல்களை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்றுதான். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் ரஷ்யாவிடம் இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்தியாவின் பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் அப்படி எந்த தகவலையும் அவர் உறுதிப்படுத்தவில்லை. அதுபோல ட்ரம்ப் அவர்களை பொறுத்த மட்டில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், 0% வரியோடு அமெரிக்காவின் பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் என்று நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அப்படி எந்த ஒப்பந்தமும் போடப்பட்டதாக ட்ரம்ப் அவர்களுடைய குறிப்பேடு இல்லை. அப்படி என்றால் இந்த 2 பதிவுகளுக்கும் இடையே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கக்கூடிய களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்தியாவை பொறுத்த மட்டில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெயை வாங்குவதிலிருந்து இந்தியா விலகுமா என்றால் அது கேள்விக்கணையாக இருக்கின்றது. பல நாடுகள் இந்தியாவிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களின் விலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் மிக குறைந்த விலையில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை வழங்குவதற்கு ரஷ்யா ஒத்துக்கொண்டது இந்தியா மீது கொண்ட ஒரு நம்பிக்கை தான். எனவே இந்தியா அந்த கச்சா எண்ணெய் விடயத்தில் பின்வாங்குமா என்கின்ற விடயம் கேள்விக்கணைகளாக இருக்கின்றன. அதுபோல 2வது ஒரு செய்தியாக பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த 0% இறக்குமதி, அப்படி மோடி அவர்கள் எந்த இடத்திலும் அது சார்ந்து கருத்தை பதிவிடவில்லை. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அப்படி ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இங்கு பிரதானமாக பல கேள்விகள் எழும்புகின்றன. ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் சொல்வது உண்மையா, மோடி அவர்கள் சொல்வது உண்மையா? இது இன்று எழும்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கான விடைகளை நாம் இன்னும் 2-3 நாட்களுக்குள் அதற்கான தெளிவான விடைகள் நமக்கு தெரிந்துவிடும். அது சார்ந்து இன்னும் பல விடயங்களை குறித்து நாம் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்பா.